இயேசுவை நம்புவேன். இயேசு வேற ஒண்ணுமே இல்லப்பா. கை உயர்த்தி நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபை. சத்தமா பாடுங்க. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையா. அல்லேலூயா பாடி பாடி நான் அலைகளை சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா அலைகள் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டிடுவே நம்புவே. யார் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தரை கரம்பிட்டு சமூகத்துல கைகளை உயர்த்தி கைகளை தட்டி என் வாழ்க்கையை கர்த்தர் பேரில, என் குடும்பம் கர்த்தரின் பேர்ல, என் வாழ்க்கை கர்த்தருடைய பேர்ல, என் பிள்ளைகள், என் சபை, என்னுடைய வாழ்க்கை, என் எதிர்காலம். I never ever trust in man. மனுஷனை நம்ப மாட்டேன், மனுஷ உதவியை நம்ப மாட்டேன். நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன். நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்துடைய துவக்க ஆராதனை, ஞாயிறு, வாக்குத்தத்த ஞாயிறு, உன் முகத்தை பார்க்கிற ஞாயிறு. நாங்கள் இங்கிருந்து தொடங்குகிறோம் எங்க வாழ்க்கையை, இங்கிருந்து நாங்கள் தொடங்குகிறோம் எங்கள் எதிர்காலத்தை. இங்கிருந்து எங்கிருந்து? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எனக்கு நன்மை வருவதாக, உயர்வு வருவதாக. எத்தனையோ பேர் இந்த நாளை எங்கெங்கிருந்து தொடங்குறாங்க. நான் சொல்லுவேன், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இந்த வருஷத்தை, இந்த ஓய்வு நாள்ல இருந்து நாங்கள் தொடங்குகிறோம்னு சொல்லுகிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய எல்லா பிளான் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மேபி சீட்டட் நம்ம உட்கார்வோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில கூட தொடர்ந்து இந்த 2025 வருஷத்துடைய முதல் வாரம் நம்ம திருச்சபைகளை தான் இருக்கணும்னு நான் ஜெபிச்சு விரும்பினேன். சென்னையில பல இடங்கள் இருந்தாலும் நம்முடைய சபை அது தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற சபை. ஒரு கை தட்டுங்களேன். நம்ம பாஸ்டர் டேவிட் ஐயா ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்ல, தேவனுக்காய் பம்பரமா சுத்துறவர். கை தட்டலாமா? சாப்பிடுறாரோ இல்லையோ, ஹல்லேலூயா. பரலோகத்துல அவருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்கன்னா என்ன அவார்டு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பரலோகத்துல பாஸ்டர் ஐயாக்கு ஒரு அவார்டு ஐயா கொடுப்பாருன்னா அவர் ஓடி ஓடி அலைஞ்சா இருப்பாருங்க. அதுதான் பெஸ்ட் அவார்டு உலகத்துல எல்லாருக்கும். அவருக்கு தான். அங்க இருப்பாரு, மறைவாரு இங்க இருப்பாரு. இங்க இருந்து மறைவாரு எங்க இருப்பாரு? மேத்தால இருப்பாரு. அங்க மறைவாரு எங்க இருப்பாரு? ஏதாவது ஒரு நாட்டுல இருப்பாரு. அவரை மாதிரி வேகமா, அவர் ஏஜுக்கு. ஹல்லேலூயா. அதுதான் மான் கால்கள். கை தட்டலாமா?
இந்த வருஷம் கர்த்தர் அவருக்கு இன்னும் மான்கால்களை கொடுக்கணும், இன்னும் பலத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்காக அலையிற கால்கள் வேணும். ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் தேவை. ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. இங்க ஒருவேளை நம்ம அலைஞ்சு 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 ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம். ஆனா பரலோகத்துல அவருக்காக அலைஞ்சவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அவருக்காக வாழ்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அவருக்காக ஆண்டவரை கொடுத்தவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை தவிர வேற ஒரு லிஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம இங்க நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். தோத்திரம், அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுவேன், இந்த லிஸ்ட்ல எல்லாம் நம்ம கடந்த வருஷம் தேவனுடைய காரியங்களை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணுமே, அதெல்லாம் இந்த வருஷம் கிழிச்சு போட்டு கர்த்தருக்கு பிரியமா இந்த வருஷம் அவர் என்ன என் வாழ்க்கையில விரும்புறாரு, இந்த வருஷம் இங்கிருந்து நான் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், your life best place in church only. ஹல்லேலூயா. சபைதான் நீங்க தொடக்கத்தினுடைய சிறப்பான இடம். சபையிலிருந்து நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும். சொல்லுங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும். அந்த ஆனாலும் தாங்க ஆசீர்வாதமே இருக்குது. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ என்ன அர்த்தம்னா, சில காரியம் வந்தா தான் ஆசீர்வாதம், சிலர்லாம் ஓகே சொன்னதான் ஆசீர்வாதம். மழை வந்தா தான் விளைச்சல் விளையும். இதுதான் இயற்கை. இயற்கை. ஹல்லேலூயா. இந்த பூமியில சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாதான் இது கிடைக்கும், இது போனாதான் கிடைக்கும், இங்க நீ செஞ்சாதான் கிடைக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ அதெல்லாம் சில நேரத்துல செய்யாமல் போனாலும், உனக்கு கிடைக்காமல் போனாலும், ஆனாலும். ஹல்லேலூயா. என்னை நம்புகிற தேவ பிள்ளையே, ஆனாலும். ஹல்லேலூயா. அவங்க சொல்ற அளவுக்கு நீ படிக்கல, ஆனாலும். அவங்க சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, ஆனாலும். ஹல்லேலூயா. வருஷம் எல்லாம் நீ கர்த்தரை நம்பி வந்த, ஆனாலும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், புதிய வருஷத்துல வெளியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சாங்ஷன் பண்றார். நான் எப்படி கை தட்டுறீங்க? ஹல்லேலூயா. உலகம் படிக்கல, வேலை இல்ல, ரிஜெக்ட். உலகம் இதெல்லாம் உங்ககிட்ட தகுதி இல்லை, அதனால உனக்கு கிடைக்காது, ரிஜெக்ட். அது உலகம். ஹல்லேலூயா. இது பரம உலகம். அதுக்குதான் நம்ம எங்க வந்தா நமக்கு சாங்ஷன் ஆகும்னா, இங்க வந்தா சாங்ஷன் ஆகும். ஹல்லேலூயா. படிக்காத பிள்ளைங்க இங்க வந்தா படிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? ஓடா, அதுல நீ வெறும் MBBS தாண்டா, இவர் எகோபா ராப்பா. நீ கிட்னியை ரிப்பேர் பண்றவர் தான், இவர் கிட்னியை வைக்கிறவர். கையை தட்ட மாட்டீங்க. கிட்னியை வைக்கிறவனுக்கே இவ்வளோ வீராப்பு இருந்தா, கிட்னியை உருவாக்குறவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? ஹல்லேலூயா. அவர் படைச்ச பார்ட்ஸ இவர் கழட்டி மாட்டுவாரு. சாமி, உன் கையில தான் என் புள்ளகுதுன்னு. இல்லாத கிட்னியை புதுசா உருவாக்கி ஒரு குழந்தை உருவாக்குறத நீங்க எவ்வளவு வீடியோல யூடியூப்ல பாப்பீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கருக்குள்ள இருந்து ஒரு ஆர்ட் வந்து, ஆர்ட்ல இருந்து ஒரு நரம்பு வந்து, எவ்வளவு அழகா கண்ணு வந்து, முதல்ல ஒரு விதை மறிக்குது, அந்த விதை அப்படியே வந்து ஒரு குழந்தை ஷேப்பா. ஏன்னா இதெல்லாம் இந்த டாக்டர்லாம் பண்ண முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹீ இஸ் எ கிரியேட்டர். ஹல்லேலூயா. அவரை மாதிரி ஒருத்தரை நீங்க உலகத்துல யூனிவர்ஸ்ல பார்க்க முடியாது. நல்ல கையை மேல தூக்கி கட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை வாசும் இயேசு அற்புதர். சத்தமா பாடுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை அண்டினோர் வாழ்வை வாசும் இயேசு அற்புதர், அலைக்கடல் மேலே நடத்துவர் இயேசு அற்புதர், அலோரின் காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர், அலைக்கடல் மேலே நடந்த
இயேசு அற்புத காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அறைந்தான சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே அறைந்தான சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத ஆமென். ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் காலம் போடுங்கள் சந்தோஷத்துடனே கம்பீரம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் காலம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு கையை தட்டி அற்புதர். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதராய் இருக்க போறார். கையை தட்டி உன் குடும்பத்திற்கு அற்புதராய். தேவனாகிய கர்த்தர் காற்றையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்கலாட்டும், பரவாயில்ல, உனக்கு முளைக்கும். அல்லேலூயா. நிறைய கோலை கொண்டு வந்து வச்சாங்களாம் தேவ சமூகத்துல, எல்லாரையும் முளைக்கல. ஆரோன் கோல் துளிர்த்தது. யாருடைய கோல் துளிர்க்குமா தெரியுமாங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுடைய கோல் துளிர்க்கும். நிறைய பேருக்கு வச்சாங்க. முளைய செய்கிறவர் அவர். நம்ம விதைக்கலாம், நீர் பாய்ச்சலாம், நம்ம பாடலாம், நம்ம பணம் சேர்க்கலாம், நம்ம வீடு கட்டலாம். அவர் அங்கீகரிக்கணும். God recognize. அவருடைய அங்கீகரிப்பு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஹல்லேலூயா. போன வருஷம் நிறைய தோல்விக்கு காரணம் அங்க நான் இருந்த அவர் இல்ல. போன வருஷம் நிறைய ஹர்ட்டிங்க்கு காரணம், நிறைய வெக்ஸ் ஆனதுக்கு காரணம், நிறைய டென்ஷனுக்கு காரணம் எல்லாமே நான். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க முன்னிலை வகிக்கிறாரோ அங்க நம்ம ஜீரோவா இருந்தாலும், எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், 0 0 0 0 0 5 0. எவ்வளோப்பா வேல்யூ? 5 0 5 0 5 கோய் முட்டை தான். 5 கோய் முட்டைக்கு என்ன வேல்யூ? என்னப்பா 5 0 சொல்றேன், ஒரு வேல்யூவும் சொல்ல மாட்டீங்க. 5 0 0 தான், அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அப்ப 5 0 பக்கத்துல ஒரே ஒரு 1 போட்டா 5 0க்கும் இப்ப வேல்யூ வந்துச்சு. எவ்வளவா? 1,00,000 அடி. ஹல்லேலூயா. 5 0க்கும் ஒரு மதிப்புல அந்த 5 0 பக்கத்துல ஒரே ஒரு 1 வந்துருச்சுன்னா இந்த கோழி முட்டைக்கெல்லாம் மதிப்பாமா. நீ எவ்வளவு படிச்சாலும் நீ கோழி முட்டைன்னு மறக்க கூடாது. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த பூமியில கோழி முட்டை தான். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய. அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் நடக்கும். Because he is the value of my life. Hallelujah. பணம் வேல்யூ கொடுக்காதுங்க, அது தற்காலிகமான வேல்யூ. ஹல்லேலூயா. நீங்க படிப்போ பணமோ பெரிய ஆட்களை நீங்க வச்சிருந்தாங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, வேல்யூவே இல்லாம ஆக்கிடுவாங்க உங்களை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உங்களை யாரெல்லாம் ஜீரோ, உங்களை வேஸ்ட்னு சொன்னாலும் உன் பக்கத்துல வந்து நான் நின்னா உனக்கு மதிப்பு உண்டாகும். இந்த வருஷம் உங்களுக்கு மதிப்பு உண்டாக போது. கை தட்டி உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. உங்க பக்கத்துல நான் நிப்பேன்னு சொல்றாரு. உங்க குடும்பத்தை உயர்த்துவேன்னு சொல்றாரு. அப்ப உயர்த்துவதற்கு ஆசீர்வதற்கு ஒன்னே ஒண்ணுதான், அவர் என் பக்கத்துல வரணும், அவர் என்ன நடத்தணும், அவரோட நான் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கும் யோவான் 15ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, என்ன வேணா கேளுங்க. கல்யாணத்தை கேளுங்க, கர்ப்பத்தை கேளுங்க, பிசினஸ் கேளுங்க, வாட் எவர் இட் இஸ். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 மாசம் கடந்த வருஷத்துல நம்ம அவருக்குள்ள கரெக்டா இருந்தோமா? அவர் வார்த்தை நமக்குள்ள இருந்ததா? இல்ல நமக்குள்ள இருந்தது என்ன? ஹல்லேலூயா. பரவாயில்ல, பழைய வருஷம் பழையவைகள் ஒழிந்து போயின. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த புதிய வருஷத்தின் முதல் நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு
பெரிய ஒரு ரெக்வெஸ்ட, ஒரு பெரிய சீக்கிரட்டை இந்த வருஷம் ஜீரோவா இருக்கிற நம்ம ஹீரோவா மாறதுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை வைக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 105. சங்கீதம் 105 ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த ஏடிஎம் கார்டு எப்படின்னா, ஏடிஎம் கார்டுல 1,00,000 ரூபாய் இருந்தா கூட அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் தக்காளி கடையில கொடுத்து, இதுல 1,00,000 ரூபாய் இருக்குதுமா, 1 கிலோ தக்காளி கொடுத்தா ஏடிஎம் கார்டு தூக்கி போட்டுரும் அந்த அம்மா. ஏங்க இந்த கார்டு எதுங்க எனக்கு, பின்னமா இதுல 1,00,000 ரூபாய் இருக்குதுமா அந்த கார்டுக்குள்ள, 1,00,000 ரூபாய் கார்டுக்குள்ள வச்சா நான் என்ன பண்ண முடியும்? அந்த கார்டு எடுத்துன்னு போய் மிஷின் உள்ள போட்டு நீ ஒரு பட்டன் அந்த நம்பரை தட்டி காசை கொண்டு வந்து கொடு. ஓ கிளைமிங் என்னதுங்க? ஏடிஎம் கார்டுல பணம் இருக்கலாம், அதை கொண்டு போய் மிஷின் உள்ள போட்டு ரகசிய நம்பரை தட்டினா தான் பணம் வருமாங்கோ இன்னாங்கோ. அப்படி பாக்குறீங்கோ? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அதுதான் இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. காடை வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டி 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 வச்சிருந்தா துட்டு வராதுங்கோ, செவுரு நல்லா இருக்குங்கோ. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாயில சொல்லணுங்கோ. ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், என்னுடைய வாய்க்கால்கள் தண்ணீரால். அப்பதாங்க வரும். ஒரு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சவுத்துல வசனம் இருக்கிறதுனாலயோ, பைக்ல வசனம் இருக்கிறதுனாலயோ, கார்ல வசனத்தை ஒரு பிரயோஜனமும் இல்லை. 4 பேர் பார்த்து கிச்சின் அமையுங்க, கிச்சின்னு. ஹல்லேலூயா. மன்னித்து கொள்ளவும். We not a ordinary Christian, we are an extraordinary Christian. நம்ம தேவனுக்காக சிறப்பான கிறிஸ்தவர்களா இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. நம்ம வசனம் போட காட்டுறதுக்காக தேவன் நம்ம அழைக்கல. வசனம் உள்ள இருக்கணும், வசனத்தை பேசணும், வசனத்தை பிள்ளைகள் பேசணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம திருச்சபையில மனப்பாட வசனங்கள் சொல்றாங்க ஒவ்வொரு ஆராதனையிலும், எல்லா இடத்துல. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் வசனத்தை சொல்லுகிற பிள்ளைகள். அதுதான் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் வசனங்களை சொல்லிக் கொடுங்கள். அப்போ சங்கீதம் 105 உங்களுக்கு 4ல ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கிறார். வாசிங்க 4ஆம் வசனம். கர்த்தரையும் சொல்லுங்க. தெரியுதா வசனம்? தெரியுதா? கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன பண்ணுமா? இந்த 2025 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கிறார். கர்த்தர், அந்த ஏடிஎம் கார்டு பேர் என்ன? கர்த்தர். 2வது சொல்றாரு அவர் வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை சண்டே டு சண்டே, கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, கல்யாண நாள், ஆண்டு விழாவிலே தேடுங்கள். அப்படியே போட்டுக்குது பைபிள்ல. அவர் சமூகத்தை எவ்ரிடே, நித்தனா எவ்ரிடே. பால் வாரத்துக்கு ஒரு தடவை விக்கல, வெளியே டெய்லியும் விக்குது. 4 மணிக்கெல்லாம் பால் ரெடி ஆயிருது. ஆவின் பால் வாங்குறவங்க 6 மணிக்கு போறாங்க, ஆனா பாலை விக்கிறவங்க 4 மணி நைட்டெல்லாம் முடித்து எல்லா பூத்துக்கும் சர்வீஸ் பண்றாங்க. ஏன்னா அது டெய்லி தேவை, பால் டெய்லி தேவை. டீ குடிக்கணும், அன்றாட வாழ்க்கைக்கு பால் டெய்லி தேவை. நம்ம வாங்குறல சார், காலைல எழுந்தவன வாங்குற மொத விஷயம் பால். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ரிடே வேக்கப், நம்ம போற முதல் இடம் பால் கடை. ஏன் இல்லனா இன்னைக்கு பால் இல்லைங்க நாளைக்கு கொடுக்குறோன்னு என்ன கேட்பேன். ஏங்க பால் டெய்லி தேவைன்னு தெரியாதா? கடைக்காரனை கூட நம்ம கேட்போம். அது டெய்லி தேவை. அது இல்லனா லைஃப் டீ இல்லாம நாங்க தொடங்க முடியாது. ஒரு சூடா ஒரு டீ குடிக்கணும் டெய்லி. அதுக்குத்தான் மில்க் டெய்லி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையும் வாரத்துக்கு ஒரு தடவை தேடக்கூடாது. நம்ம குடிக்கிற பாலை விட இவர் முக்கியமானவர். ஹல்லேலூயா. நம்ம குடிக்கிற வாங்குற பால் டெய்லி ஏர்லி மார்னிங், இது இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிரும். காலில் எழுந்தவன போனை எடுத்து இன்னைக்கு அமிச்ச மெசேஜ பார்க்கலாம், பைத்தியமே பிடிச்சிரும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரையும் வல்லமையும் நீ நாடாம நீ நினைச்சது எப்படி நடந்துரும்? எப்படி நடக்கும்? ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் உனக்கு ஒண்ணுமே நடக்காதே. நீ என் நாமத்துல தானே வாழுற, என்னத்தானே தேடுற, என்னால இல்லாமல் உனக்கு ஒண்ணு ரிலீஸ் ஆகாதே. அப்ப முதலாவது நீ தேட வேண்டியது, முதலாவது பார்க்க வேண்டியது, முதலாவது நம்ம வர வேண்டிய இடம் தேவ சமூகமே. கைத்தட்டி தேவ சமூகமே.
கொஞ்சம் போன வருஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு எப்படி வந்தோம், எத்தனை நாட்கள் வந்தோம், எத்தனை சண்டே நம்ம தொடர்ந்து வந்தோம். 52 வாரங்கள் வந்தவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை தடவை நம்முடைய வேலையில ப்ரமோஷனுக்காக, ஃபங்க்ஷனுக்காக, சொந்தக்கார கல்யாணத்துக்காக, அட என்னவனா இருக்கட்டங்க, இவருக்கு அடுத்து தாங்க எல்லாமே. அல்லேலூயா. இவரை துக்கப்படுத்தி எத்தனை பேரை போன வருஷம் நம்ம சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லணும், போன வருஷம் அல்லேலூயா நிறைய இடத்தை நாடி அல்லேலூயா என் வாழ்க்கையில நான் கண்டதெல்லாம் வேதனை தான். இந்த வருஷம் நான் கர்த்தரை நாடுவேன். அல்லேலூயா. உன் வல்லமைய நாடுவேன். ஏன்னா எல்லா வல்லமையை விட இந்த வல்லமை பெருசு. மரணத்தை ஜெயித்த வல்லமை, அல்லேலூயா. சாவை வென்ற வல்லமை, தரித்திரத்தை மாற்றுகிற வல்லமை, செத்தவனை உயிராக்குற வல்லமை இருக்காங்களா? அல்லேலூயா. வெளியே நிறைய பேர் பவர்ஃபுல்ன்றாங்க. எதுக்கு பவர்ஃபுல்ங்க? அடிக்கிறதுக்கு பவர்ஃபுல். வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, எதுக்கு? கெடுக்கிறதுக்கு பவர்ஃபுல். அல்லேலூயா. வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு நான் பவர்ஃபுல்ன்றாங்க. இவரு அழிக்க பவர்ஃபுல்ல, உருவாக்க பவர்ஃபுல். இழந்ததை திரும்பி கொடுக்கிறதுல பவர்ஃபுல். செத்து போனவனை உயிராக்குறதுல பவர்ஃபுல். அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஏன் வாழணும்னு சொல்றவங்கள வாழ வைக்கிறதுல பவர்ஃபுல். இப்ப எந்த பவர்ஃபுல் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நீங்க எந்த வல்லமையை நாட போறீங்க? அல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நம்ம நாடணுமா இந்த வருஷம்? அவர் சமூகம், அவர் ஆலயங்க, அவர் ஆலயம் தான் அவர் சமூகம். உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்டான இடம் யாருன்னா கேட்டாங்கன்னா, என் சபை தான் எனக்கு பெஸ்டான இடம் நீ சொல்லணும். கர்த்தருடைய சமூகம் தான் பெஸ்டான இடம் சொல்லணும். நாங்க கூடி ஜெபிக்கிறோமே அதுதான் சிறந்த இடம் சொல்லணும். அல்லேலூயா. எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போலாம். இதை விட 1000 கோடி 10,000 கோடி செலவுல கட்டப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான இடம், ஆயிரக்கணக்கான வராங்க. அதுல உன் டப்பு போயிடும், சமாதானம் போயிடும், வாலிப பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் போயிடும். அங்க யாரும் போய் பரிசுத்தம் ஆவறதுல, அங்க யாரும் போய் பெற்றுக்கொள்றதுல, இருக்கிறது இழக்கிறாங்க. இங்க கட்டடம் மாதிரி தெரியலாம், ஒண்ணுமே இல்லாம நீ வரலாம். உன்னை நிரப்பி அனுப்புகிற கர்த்தர். தட்ட மாற்ற பாரு கைய. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, எதுங்க சிறந்த இடம், எதுங்க வாழ்க்கையில உயர்வான இடம்? 8 வயசுல ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட நான் இந்த ஆலயத்துல உட்கார்றீங்க பாருங்க. இந்த ஆலயத்துல தான் 25 வருஷம் வளர்ந்திருக்கேன். ஐ எம் நாட் a கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒரு தம்பி. என் குடும்பத்துல யாருமே கிறிஸ்டியன் ஸ்மெல்லே கிடையாதுங்க. ஐ எம் a first person to ஆண்டவர் அறிஞ்சவன். எங்க அப்பா அம்மா கிட்ட அன்பே நான் பார்க்கல. 8 வயசுலயே அன்பை பார்க்கல. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டு சொந்தக்கார வீட்டுக்கு ஐநாவரத்துக்கு வந்தேன். ஒரு பன்னு ரஸ்னாக்காக சபைக்குள்ள வந்தவன் தான் இன்னைக்கு இந்தியாவின் சுவிசேஷகர். என் குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து, என் சபையில எங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அத்தனை பேரை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் இந்த பைபிளை கையில் எடுத்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரே, நம்ம ஜெயிக்க வேண்டியது எது தெரியுமாங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை, போராட்டங்களை ஜெயிச்சவங்களை கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கணுங்க. அதுதாங்க உண்மையான வெற்றி. அல்லேலூயா. நான் சபைக்கு வந்து என் கணவர் வரலையே, தோல்வி. நானும் கணவரும் சபைக்கு வந்து என் பிள்ளைகள் தாறுமாறா இருக்காங்களே, தோல்வி. ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பைபிள்ல போட்டுக்குது. எப்படிங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் பிதாவின் வலது பார்சத்துல அவனை பத்தி பெருமையா பேசுவேன். நம்ம நிறைய ஜெயிக்கிறோங்க, நிறைய சாதனைன்றோம். நம்ம குடும்பம் இன்னும் சபைக்குள்ள வராம இருக்குது. நம்ம பிள்ளைங்க இன்னும் கர்த்தரை தேடாம இருக்குது. நம்ம பேர பிள்ளைங்க தேடாம இருக்குது. அல்லேலூயா. லக்ஸரியா வாழுறாங்க, கர்த்தருக்குள்ள வாழல. அல்லேலூயா. எல்லா இடத்தையும் நம்ம பிள்ளைங்க விரும்புறாங்க, சபைய விரும்பல. கண்டுபிடிச்சிங்களா ஏன்னு? அல்லேலூயா. இதுதாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கிற இடம், உயர்த்துகிற இடம், மேன்மைப்படுத்துகிற இடம். ஏன்னா கர்த்தரும் அவர் வல்லமையும் இருக்கிற இடம். அவர் சமூகம் தான் நம்மளை உயர்த்துகிற இடம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் நிறைய பேரை பார்த்தேன் பைபிள்ல, சபையிலிருந்து தான் அவங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. சபைதான் அவங்களை நிமிர செய்திருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. ஒண்ணு, நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரம், கேன் யூ ரீட் லூக்கா சாப்டர் 13? லூக்கா 13ஆம் அதிகாரம். வேதத்தை வாசிக்கிறவர் கொஞ்சம் அந்த வசனத்தை எடுங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நம்ம இப்ப கூட ஒரு ஓய்வு நாள்ல தான் இப்ப நிக்கிறோம். வருஷத்துடைய முதல் ஓய்வு நாள், ஃபர்ஸ்ட் சண்டே.
நம்மளும் ஆலயத்துல தான் இருக்கிறோம். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சண்டே இப்ப நான் பிரசங்கம் பண்ற மாதிரி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாருலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்ப என் இடத்துல தேவன் நிக்கிறாருன்னு அப்படியே பாருங்களேன். தேவன் நிக்கிறாருன்னு உங்க பார்வை பார்க்கட்டுமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நின்னாரங்க. ஒரு ஓய்வு நாள்ல அவர் திருச்சபைக்குள்ள வந்தாராம். வந்து என்ன பண்ணாரா பாருங்க, என்ன பண்ணாரா? ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சபையில கிடைப்பது போதனை. ஹல்லேலூயா. போதனையை தள்ளினீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே போயிடும். சபையில நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, இதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்ற இடம் சபை. அவர் போதித்தார், பிரசங்கம் பண்ணினார், கண்டித்தார். சபையில அதெல்லாம் இருக்குதுங்க, இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ போதகம் பண்ணிக்கொண்டு எல்லாருக்கும் போதனை அப்படி பார்த்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஓகே. அப்பொழுது எத்தனை வருஷமா பாக்குறீங்களா? பைபிள பாக்குறீங்களா? 18 வருஷமா ஒரு அம்மா அந்த சபையில உட்கார்ந்து இருக்குது. அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது பலவீனப்படுத்தும் ஆவியா, சொல்லுங்க. நிறைய ஆவி இருக்குமா? நிறைய ஆவி இருக்கு. ஹல்லேலூயா. பொய் சொல்ற ஆவி, திருடுற ஆவி, கலகத்தின் ஆவி, நேசிக்கிற மாதிரி தோத்திரம் சொல்லிட்டு பின்னாடி போய் குறை சொல்ற ஆவி, அக்கச்சக்கமாகுது. அதுல ஒரு ஆவி இந்த ஆவி. என்ன ஆவியா? பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த அம்மா சர்ச்சுக்குள்ளதான் இருக்குது. ஆனா என்ன ஆவியா? பலவீனப்படுத்தும் ஆவி. எத்தனை வருஷமா? சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆவி பிடிக்குமா? எப்படியா சர்ச்சுக்குள்ள ஆவி பிடிக்கும்? பிடிச்சுக்குத. 18 வருஷமா வர அம்மாக்கு என்ன பண்ணுக்குதா? ஆவி பிடிச்சிருக்குத. அப்போ சர்ச்சுக்கு வருத்தினாலாம் விடுதலை கிடையாது, துதிச்சாதான் விடுதலை. பைபிள் கொண்டு வந்தாதான் விடுதலை. கடவுளுக்கு கீழ்ப்படிச்சாதான் விடுதலை. ஹல்லேலூயா. பீச் மாதிரி கைவீஸ் அம்மா கைவீசுன்னு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு அப்படியே வேலைக்கு போறது. சார், சாரி சார், திஸ் இஸ் நாட் அ ஃபேஷன் ஷோ பிளேஸ். சபை விளையாட்டான இடம் இல்ல, சபை கேளிக்கையான இடம் இல்ல, இங்க முறுக்கம் சிப்ஸம் பிச்சு கொடுத்து பசங்களுக்கு சாப்பிட வைக்கிற இடம் இல்ல, பக்திக்குரிய இடம். ஹல்லேலூயா. ஒரு இந்து குடும்பத்துல வந்த நான் பக்தியோட சபையில இருந்ததுனால தான் கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட எங்க சபையில யாரும் ஊழியக்காராவல. கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் தேவைனா பக்தி உள்ளவர்கள் தேவை. ஆண்டவருக்கு யார் தேவை? உத்தமர்கள் தேவை. ஆண்டவருக்கு யார் தேவை? கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தேவை. ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுது அந்த வார்த்தை, அந்த வசனம், அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கும்பல்ல ஒரு அம்மா 18 வருஷமா ஒரு ஆவி அந்த அம்மாவை பலவீனப்படுத்தினே இருக்குதா. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களா? படிக்கலாம். அந்த அம்மாக்கு என்ன பலவீனம் தெரியுமா? நிம்மறவே முடியாத கூனியம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த 2025 வருஷம் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்லணும்னு விரும்புறேன். 18 வருஷமா அந்த அம்மாவால நிம்மற முடியல. நம்ம கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிசினஸ்ல, வாழ்க்கையில, வேலையில, குடும்பத்துல, திருச்சபையில நம்ம நினைக்கிற எழுப்புதல்ல நிம்மற முடியல. நிம்மற போதெல்லாம் ஒரு அடி, நிம்மற போதெல்லாம் ஒரு போராட்டம், நிம்மற போதெல்லாம் ஒரு கடன், நிம்மற போதெல்லாம் ஒரு பிரச்சனை, அப்படி திரும்ப குனிஞ்சிடும். 18 வருஷமா கூனி குறுகி குனிஞ்சி எவ்வளவேனும் நிம்மற முடியாத கூனியா, வாய்ப்பே இல்லையா. ஹல்லேலூயா. சபைக்குள்ள, சபைக்கு வெளியே இல்ல, சபைக்குள்ள. ஆனா இயேசு அவளை கண்டு. ஐ லைக் தட் வேர்ட், அண்டர்லைன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்க தெரியுமாங்க ஆண்டவர் பாப்பாரு? நீங்க கண்ட இடத்துல சுத்தி இருந்தா ஆண்டவர் பார்க்க மாட்டார். சபைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உன் பிரச்சனையை பாப்பார், உன் பலவீனத்தை பாப்பார், எத்தனை வருஷமா நீ கஷ்டப்படுறத பாப்பார். எங்க பாப்பார்னா அவருடைய வீட்டுல நீ வந்தாதான் பாப்பார். அந்த 18 வருஷம் பிரச்சனையா இருக்கிற, கூனியா இருக்கிற, பலவீனமா இருக்கிற அம்மா ஆலயத்துல வந்ததுனால தான் அவளை கண்டு. ஏன் தெரியுமாங்க சர்ச்சுக்கு வரணும்? ஏன் தெரியுமா வியாதிஸ்தர்களை சர்ச்சுக்கு கொண்டு வர சொல்றாங்க? ஏன் தெரியுமாங்க கூரிய பிச்சு ஒரு வியாதிஸ்தனை அவருக்கு நடுவா இறக்குனாங்க? அவர் பார்க்கணும், அவர் பார்த்தா தான் அற்புதம் நடக்கும். அல்ல புள்ளிக்கு வேண்டிக்கோ, பையனுக்கு வேண்டிக்கோ, அவர் எங்கன்னா சுத்தி கடுப்பாரு. இவங்க பாச்சரிய கிட்ட பேர் எது குத்துனுப்பான். புள்ளைய கொண்டு வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னாங்க. பெரிய டாடா பிர்லா வேலை. தேவனுக்கு கொண்டு வந்து உங்க புள்ளைய காட்டுங்க, லீவ் போட சொல்லுங்க. இவரை விட பெரிய ஆள் ஒன்னும் உலகத்துல யாரும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இவருடைய சமூகத்தை விட ஒரு பெரிய வேலை இவர் கொடுத்ததுனால தாங்க அதெல்லாம் கிடைச்சது. அப்போ பழசனுக்கு லீவ் இல்ல, பொண்ணுக்கு லீவ் இல்ல, மருமகளுக்காக வேண்டிக்க செல்லாது. லீவ் போட்டு வந்து கர்த்தர் சமூகத்துல நில்லுமான்னு சொல்லு. பாஸ்டர் உன்னை பார்க்கணும்,
கர்த்தர் உன்னை பார்க்கணும். 18 வருஷமா சபைக்குள்ளதான் இருக்கிறான், நோ டெலிவரன்ஸ். ஆனா இயேசுடைய பார்வை அந்த அம்மா மேல பட்டுச்சு. ஏன் சர்ச்சுக்கு வரணும் தெரியுமாமா? உங்க மேல கர்த்தருடைய பார்வை படம். எந்த சர்வீஸ் ஒன்னா இருக்கட்டும், எந்த உபாச ஜபமா இருக்கட்டும், எந்த நைட் பேரா இருக்கட்டும், அது 10 பேர் கூடுற இடமா இருக்கட்டும், நீங்க ஜெபிக்கிற நேரமா இருக்கட்டும், உங்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த உணர்வோடு கூட சபையில வரணும். ஹல்லேலூயா. உங்க துதியை பார்க்கிறார், உங்க ஜபத்தை பார்க்கிறார், நீங்க சபைக்கு வர நேரத்தை பார்க்கிறார், நீங்க பண்ற பொருத்தனைய பார்க்கிறார், உங்க சம்பாத்தியத்துல நீங்க கொடுக்கிற தசம பாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா 7 விதவை போட்ட 2 காசையே பார்த்தார். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கிறோம், எல்லாமே அவர் பார்க்கிறார். நீங்க எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு செய்யாதீங்க. நீங்க மனுஷனுக்கு செய்யறன்னு மட்டும் சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்றீங்க. நான் துண்டல திருச்சபையில சொன்னேன், எங்க சபையில பூ விக்கிற ஒரு அம்மா, சர்ச்சுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே பூ விக்கிற ஒரு அம்மா, இந்து அம்மா, லட்சுமி அம்மா. அவங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி நிற்கிறார். 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது நீ 50 ரூபாய்க்கு பூ விக்கிறன்னு வச்சுக்கோ. அந்த அம்மா ஞாபகம் வந்துச்சு போல அவருக்கு. ரோட்ல நம்ம சர்ச்சு வாசல் தான் இருப்பாங்க. ஐயா உதாரணத்துக்கு அந்த அம்மா சொல்லிட்டாரு, ஒரு 50 ரூபாய் நீங்க பூ விக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த 50 ரூபாயில நீங்க ஆண்டவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க வியாபாரத்தை ஆசீர்வச்சு 100 ரூபாய் ஆக்கிடுவாருன்னா. இது அந்த அம்மா லட்சுமி அம்மா கேட்டுச்சுரா அம்மா வெளியோ, ஐயோ ஃபாதர் என் பேரை சொல்றாரு, ஒரே சந்தோஷம். அதுக்கு அது சர்ச்சுக்கு வந்தது கிடையாது, அது வெளியே உட்காந்து பூ விற்கும். யாருன்னா ரோட்ல போனா சர்ச்சாண்ட உட்காந்தா வியாபாரம் நல்லா நடக்குமேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம். அது சர்ச்சுக்குள்ள வந்தது இல்லை. ஆனா அந்த அம்மா பத்தி பாஸ்டர் பேசிட்டாருன்னு அந்த அம்மா அன்னில இருந்து ஒரு நினைச்சுச்சான், சே நம்ம இந்த சபைக்கு போக தகுதியே இல்ல, நம்மள பாஸ்டர் பூக்காரம்மான்னு சொல்லிட்டாரு, நம்ம 50 ரூபாய் வியாபாரம் பண்றமே, 5 ரூபாய் டெய்லி போய் அந்த பானிக்க போட்டியில போட்டுடலாம் அப்படின்னு டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் இருக்க நாட்கள்ல வாலிபத்துல, அப்ப நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல. அப்போ ஜெபம் பண்ணுவேன், சங் 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 சங். யாரா அது சர்ச்சுக்குள்ள சங்கு சங் பார்த்தா இந்த அம்மா போய் காணிக்க பெட்டியில 50 ரூபாய் வியாபாரத்துக்கு என்ன போட்டு போவோமா, 5 ரூபாய் போட்டு. யாரும் சொல்லுங்க, வசனத்தை கேட்டு அதுவா பண்ணுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து 10 ரூபாய் போட்டுச்சு, அப்புறம் 50 ரூபாய் போட்டுச்சு, அப்புறம் 100 ரூபாய் போட்டுச்சு. இது ஒரு சில மாசம் போச்சு. ஒரு நாள் நான் ஒரு கேம்புக்கு போயிட்டு ஒரு மாசம் பொறுத்து வர அந்த அம்மாவை காணோம், அந்த வாசல்லே காணோம். நான் கேட்டேன் அங்க இருக்கிறவங்கிட்ட, ஏங்க ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா இந்த இடத்துல ஒருத்தவங்க வித்து பூ விற்பாங்களே, அந்த அம்மா கூட நல்லா வருங்கள, காணவே காணோம், எதனா ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா. ஐயோ உங்களுக்கு தெரியாதா, அந்த அம்மா இங்க வித்து பூ வித்து இங்கேயே ஒரு 4 கூட வச்சு 10 கூட வச்சு இடம் ஜாஸ்தி ஆகி அது உள்ள கோயில்கள்லாம் போய், நீங்க இல்லையா சார்னாங்க. இல்ல நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு இருந்தேன். அந்த அம்மா இப்போ பெரிய ஆள் ஆயிடுச்சு. இதாங்க பெரிய ஆள் ஆயிடுச்சு. கோயம்பேடுல இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் டீலருங்க அந்த அம்மா. அடியாத்தி லட்சுமி அம்மா டீலரா? ஒரு மாதிரி தான் பாக்குறீங்க. நான் குருடாலாம் அடிக்கலங்க, இட்ஸ் அ ட்ரூ. 5 ரூபாய் தன்னுடைய வருமானத்துல பூ வித்தம்மா, மல்லிப்பூ வித்தம்மா 5 ரூபாய் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைய சபைக்குள்ள கேட்கல, சர்ச்சுக்கு வெளியே ஒரு உதாரணத்துக்கு சொன்னதை கேட்டு பூக்கடையில டீலர் வச்சு கார்ல ரட்சிக்கம் பட்டுச்சான். சர்ச்சில் சாட்சி சொல்லி இருக்குது, நான் பூ வித்து இருந்தேன், என் பேரை ஃபாதர் ஐயா சொன்னாரு, நான் அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா, அந்த அம்மா சாட்சியை கேட்டு சர்ச்சில் அதுக்கப்புறம் தான் தசம பாகம் 3 லட்சத்துக்கு மேல ஜாஸ்தி ஆச்சு. ஒரு பூக்கார அம்மாவை வெளியிருந்து கீழ்ப்படிஞ்ச அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. உள்ள உக்காந்து இருக்கிறோம். எங்க உக்காந்து இருக்கிறோம்? வருஷக்கணக்கா உள்ள உக்காந்து இருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் எனக்குள்ளே இல்லை. we accepted our mistake. யாராவனா இருக்கட்டுங்க, தப்ப உணர்றவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். வாழ்க்கையின் தப்பு, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய தவறு, சபைக்கு செய்ய வேண்டியது செய்யாததை கர்த்தர் முதல் வாரத்தில் நம்மோடு பேசினார். நான் கர்த்தரானால், நான் தெய்வமானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? என்னங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணம்? சபைக்கு தவறாம வருது அவர் கொடுக்க வேண்டிய கணம். நம்முடைய சம்பாத்தியத்துல நம்ம கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம்.
ஜபத்துல கலந்து கொள்ள வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம். ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜீசஸ். போன வருஷம் நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த வருஷம் சொல்றாரு, உன்னை நான் ஹல்லேலூயா நிரம்பி வழிய ஆசீர்வதிக்க செய்வேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, சொல்லுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த வருஷம் அறிவிக்க போற. அப்பா அறிவிப்பு வருதுப்பா, டி அறிவிப்பு வருது. எதிர்பார்த்து நியூஸ பார்த்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு டிஏ வருதா, ஏதாவது ஒரு சம்பள உயர்வு வருதா, போனஸ் வருதா, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு 2025 வருஷம் போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் இருந்து சபையாருக்கு ஒரு அறிவிப்பு வருது. ஹல்லேலூயா. நீ நினைக்க பார்க்காத, ஹல்லேலூயா, நீ அறியாத, நீ எட்டாத ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உனக்கு இந்த வருஷம் அறிவிக்க போறார். கைகளை தட்டி அறிவிக்க போகிறார். வாழ்க்கையில, திருமணத்துல, வேலையில, சம்பளத்துல, ப்ரமோஷன்ல, பிள்ளைகளுடைய திருமணத்துல அறிவிக்க போகிறார். எப்போ அறிவிப்பார்? அவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்க்கையில சிறந்த இடமா சபையை நினை. நித்தமும் அவர் சபையை நாடு. இந்த அம்மாவை, சபைக்கு வந்த இந்த அம்மாவை கர்த்தர் கண்டார். இரண்டாவது தம்மிடத்தில் அழைத்தார். படிங்க. இயேசு 18 வருஷமா பிரச்சனையில இருந்த, குறுகி இருந்த அந்த அம்மாவை கண்டார், தம்மிடத்தில் அழைத்தார். என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, நீ ரொம்ப வருஷமா பலவீனத்தோடு இருக்கிற, இன்னைக்கு என் பார்வை உன் மேல பட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வல்லமை உன் மேல விழுது. உன் பலவீனத்திலிருந்து இன்னையிலிருந்து விடுதலை. 2025 ஃபர்ஸ்ட் சண்டே வந்திருக்கீங்க. இன்றைக்கு ரட்சிப்பு வருகிறது. இன்றைய நன்ன நாள். கையை தட்டுங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்களுக்கு உயர்வை கொடுப்பேன். அந்த அம்மாவை இதுவரைக்கும் யாரும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூப்பிட்டவர் யாருன்னா, படைத்தவரே, வல்லவரே, இந்த சர்வ வல்லவரே, கர்த்தரே, வல்லமை உள்ளவரே கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அம்மா கூனி குறுக்கி வந்து நிக்குது. கண்டார், அழைத்தார். இப்ப மூன்றாவது என்ன பண்றாரு? அவர் மேல் தம்முடைய கையை இருக்குதாங்க. 3 விஷயமும் சபையில தான் நடக்குது. என்ன நடக்குது? பிரச்சனையோட 18 வருஷமா இருக்கிற அந்த அம்மாவை இயேசு கண்டார். சபையில ஆண்டவர் பிரச்சனையோடு இருக்கிறவர்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆராதனை முடிவிலே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போன்னு சொல்றாங்கல்ல, அது அழைக்கிறது. ஊழியத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க எழுந்து நில்லுங்க, கர்த்தருக்காக செய்ய நினைக்கிறவங்க எழுந்து நின்னுக்கணும் ஊழியக்காரர் சொல்றாருல, அது அவருடைய அழைப்பு. யார் என் காரியமாய் போவாய், அவருடைய அழைப்பு. கண்டார், அவளை தம்மிடத்தில் அழைத்தார். ஹல்லேலூயா. மூணாவது, அவள் மேல் தமது கையை வைத்தார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய சரீரத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்க கை வைக்கிறார்னா, கூனி குறுகி போயிருக்கிற அந்த இடத்துல கையை வைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னால நிமிரவே முடியல பாஸ்டர், என்னால இதுல நிக்கவே முடியல, என்னால அதை ஜெயிக்கவே முடியல, என்னால அந்த கடத்தை அடைக்கவே முடியல, அங்க கையை வைக்கிறார். அந்த சண்டே தான் இந்த சண்டே. கை தட்டுங்க பார்க்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். சத்தமா பாடுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், பின்னால கையை தட்டி, கையை தட்டி உற்சாகமா கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவா. மகளே மகளே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா, உண்மையாக தேடுவோரே அவர் உள்ளத்தில் வந்திடுவா. கையை தட்டி சொல்லவா. கொண்டாடு
வருஷம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே உன்னை மன்னிப்பது ஆண்டவர் சொல்றார் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது நினைவாயிருக்கின்றார் ஓடி கொண்டாடுவோம் கவலைகள் கையதடி நல்ல கையதடி இந்த வருஷம் கொண்டாட்டம் கர்த்தர் உயர்த்த போகிறார் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா இந்த சபைக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிறார் உன்னை தொட்டு சுகமாக்க உன்னை குணமாக்க வந்திருக்கிறார் நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் கவலைக்கு டாட்டா கண்ணீருக்கு டாட்டா சண்டைக்கு டாட்டா கடனுக்கு டாட்டா கோபத்துக்கு டாட்டா வியாதிக்கு டாட்டா பலவீனத்துக்கு சாபத்துக்கு டாட்டா கையை தட்டி ஹalleluya கையை தட்டி சாத்தானே பொல்லாத ஆவியே சாத்தானின் கிரியைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஹalleluya எப்பவுமே வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அனுப்பும் போது டாட்டான்றோம் அப்பா மொத்தத்தையும் வைஷன் போயிச்சுறாப்பா ஹalleluya வரும்போது தக்காளி நிறைஞ்சு இருந்தது வெங்காயம் நிறைஞ்சு இருந்தது ஃப்ரிட்ஜ் தள்ள தள்ள இருந்தது ஆறின்னு போயிட்டான் தோத்திரம் அதுக்குன்னு சந்தோஷமாட்டாடா தோய் தொலை ஹalleluya சந்தோஷமா டாட்டான்றா ஹalleluya ஆனா இங்க நம்ம இந்த வருஷம் டாட்டா சொல்ல வேண்டியது கவலைக்கு சண்டைக்கு குட் பை சொல்லணும் இனி என் வாழ்க்கையில உனக்கு அனுமதியே இல்லை கைத்தட்டு பாவமே சாபமே வியாதியே பலவீனமே சண்டையே பிரச்சனையே சபையை கெடுக்கிற காரியமே சபைக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் குட் பை அப்படிப்பட்டவர்கள் சபைக்கு தேவை ஆண்டவர் சொல்றாரு உன்னை இன்னைக்கு நான் பாக்குறேன் உன்னை இன்னைக்கு என் ஊழியத்துக்காக என் வேலைக்காக என் ஜபத்திற்காக போன வருஷம் ஜபத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்தீங்க பாதியிலேயே புட்டுக்குனீங்க வேலை அது பிரச்சனை குழந்தைய பாக்குறேன் அப்புறம் குழந்தைய நான் என்ன சொல்றேன்னா சார் வரைக்கும் தோசை சுட்டுன்னு தான் இருக்கணும் வேலைக்கு ரெடி பண்ணி தான் இருக்கணும் எப்ப நமக்கு ஃப்ரீயா இருக்க முடியும் இந்த உலகத்துல ஃப்ரீயே கிடையாது ஹalleluya இவைகள் மத்தியில தான் நம்ம செய்யணும் ஹalleluya பிரச்சனைகள் மத்தியில கர்த்தரை தேடுறதாங்க கணக்குல வரும் போராட்டங்கள் மத்தியில பிஸி மத்தியில வேலை இருக்கும் கடைசி வரைக்கும் வேலை இருக்கும் ஏன்னா இந்த உலகமும் அதன் எல்லாமே அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி நம்முடையதல்ல டெம்பரவரி ஹவுஸ் இங்க செட்டில் ஆவன்னு சொல்றீங்களே எனக்கு புரியல நிறைய பேர் நான் இன்னும் செட்டில் ஆகலன்றாங்க இங்க ஏதுங்க நமக்கு செட்டில் அதுதான் சம்பளத்தை குத்து செட்டில் பண்ணி கொம்ப கொடுத்து நீ முடிஞ்சிச்சு உனக்கு 60 வயசுன்றானே நமக்கு செட்டில்மெண்ட்டே அங்கதாங்க தட்ட மாட்டீங்க கையா இங்க செட்டில்மெண்ட் எல்லாம் கிடைக்காது சார் வரைக்கும் செட்டில்மெண்ட்டே கிடைக்காது நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட்டே கிடைக்கல வேலை செஞ்சு ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உண்மையான செட்டில்மெண்ட் ஹalleluya என் ராஜ்யத்துல இருக்குது சபைக்கு நீ செஞ்ச உதவி சபைக்கு செஞ்ச ஊழியம் சபைக்கு நீ உழைத்தது எங்க 25 வருஷம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட என் பாஸ்டர் பண்ணல நான் சபையில எல்லா வேலையும் செஞ்சேன் அதோடைய ரிவார்டை நான் எப்ப பாக்குறேன் தெரியுமா இன்னைக்கு நான் வெளியிடங்கள்ல நான் கனப்படுத்தப்படுகிறத பாக்குறேன் என் பாஸ்டர் சொல்றாரு அன்னைக்கு நான் உன்னை தூக்கி தலைமையில வச்சிருந்தேன்னா பெருமையில கொம்பை முளைச்சிட்டு இருக்கோம் உனக்கு சில நேரத்துல பாஸ்டர் சர்ச்சில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலன்னா வருத்தப்படாதீங்க அப்பதான் இன்னும் வெறித்தனமா செய்வீங்க கர்த்தருக்காக அப்ரிஷியேட் பண்ணி அப்படி கெட்டு குட்டி செவராய் போய் ஹalleluya அப்ரிசியேஷன் தேவைங்க அந்த அப்ரிசியேஷன் பண்ணலனா ஹalleluya ஆமா இப்ப திருச்சபையில கேட்டார் ஒருத்தர் எங்க பேரே கூப்பிடலையே
நாங்க இன்னும் நிறைய பேரை இன்னும் எழுதல, இனிமேல் தான் எழுதுவோன்னு ஆப் பண்ணிட்டாரு அவரை ஐயா துண்டலத்துல. என்னமோ சவுண்டு, எல்லார் பேரும் சொல்லி என் பேரை சொல்லு, பேரு கல்வெட்டுல வரணுமா? தோத்துறோம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க ரிவார்டு நீங்க செய்யறது எங்க ஒருவேளை மறக்கப்பட்டாலும் பரலோகத்திலே நினைவு கூறப்படும். என் சபையில எனக்கு ரிவார்டு கொடுக்கல, என் சபையில பெரிய சபைங்க, ஜாம்பவான் சபை, மெகா சபை. ஆனா நான் கர்த்தருக்காக செஞ்சேன், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன், கர்த்தருக்காக எதிர்பார்க்காம செஞ்சேன். இன்னைக்கு கர்த்தர் 15 வருஷம் என்ன தேசமெல்லாம் எடுத்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் கொடுத்து என்னை கர்த்தர் கனப்படுத்திக்கிறார். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அந்த அம்மாவை தேவன் தொட்டு என்ன பண்ணாரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, 18 வருஷமா அந்த அம்மா நிமிரலையா, 18 வருஷமா பலவீனத்தோட தான் இருந்தாங்க, 18 வருஷம் பிரச்சனை. ஆனா இயேசு பார்த்தார், இயேசு அழைத்தார், இயேசு தொட்டார். இப்ப அந்த அம்மா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பாருங்க. அவள் உடனே எழுந்து, சொல்லுங்க, எழுந்தால் நிமிர்ந்து தேவனை, அதான் 2025. கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் சபை எழுந்திருக்கும், கை தட்டி. இந்த வருஷம் சபையில ஊழியம் எழுந்திருக்கும், ஜெபம் எழுந்திருக்கும், ஊழியம் எழுந்திருக்கும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி அசுத்தவன் உனக்கிட்ட வருவதில்லை. நம்ம சபையில நீ அசுத்தம் வருவதில்லை, நம்முடைய சபைக்கு விரோதமான காரியங்கள் வருவதில்லை. ஏன் தெரியுமா? நம்மள கர்த்தர் எழுப்புறார். எதுக்கெல்லாம் எழுப்புறார் தெரியுமா? எனக்காக நீ எழும்புன்றார், ஜெபிக்க எழும்புன்றார், ஊழியம் செய்ய எழும்புன்றார். ஹல்லேலூயா. எழும்பு. இரண்டாவது, எழுந்தால், ஹல்லேலூயா, நிமிர்ந்தால். சொல்லுங்க, தேவன் சபையை இந்த வருஷம் உங்களை கர்த்தர் நிமிர செய்கிறார், உங்க வியாபாரங்களை நிமிர செய்கிறார், உங்கள் குடும்பத்தை நிமிர செய்கிறார். உங்க தலைகள் வெக்கப்பட்ட அதே குடும்பத்துல, கை தட்டுங்க, வெக்கப்பட்ட அதே அடையாளங்கள்ல, அதே தெருவுல, அதே குடும்பத்துல, அதே நபர்கள் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுகிறார். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும், நீ அறியாததும் எட்டாதுமான காரியத்தை இந்த வருஷம் நான் உனக்கு அறிவிக்கிறேன். எனக்கு பாருங்க, இந்த அற்புதம் எங்க நடந்தது? சபையில நடந்தது. சபைக்குள்ள ஏன் வரணும்? அங்கதான் அவர் பார்ப்பார். சபைக்குள்ள கர்த்தர் உன்னை அழைப்பார், உன் பேரை சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா. மூணாவது, உன்னை தொடுவார். சபையில தொடதாங்க, அவருடைய தொடுதல் சபையில இருக்குங்க. அப்படியே ஜெபிக்கும் போது தொடப்படுவோம், அப்படியே கண்ணீர் விடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? தொடுதல். ஹல்லேலூயா. அப்படியே ஆராதிப்போம் மறந்து, அதுதாங்க தொடுதல். அதனால்தான் ஆராதனையில டூமா கோழி மாதிரி கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஆராதனையில அப்படியே கண்ணை மூடி அவரை பார்க்கணும். பக்கத்துல யார் வராங்க, யார் போறாங்க, அது ஏன் துதிக்கல, மைக்கு அது கையில போச்சு, அது கையில தண்ணி பாட்டில் போச்சு, அது கையில தக்க 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 தக்க, மொத்த ஆவி வந்து உன் மேல இறங்கிடும். அது சொன்னார், 18 வருஷம் ஒரு ஆவியா, இது எத்தனை வருஷம் தெரியல, சபை இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி இருக்கும் பொழுதுப்பா. தோத்திரம். ஹல்லேலூயா. சபையில எதையும் பார்க்க கூடாதுங்க. உள்ள வந்துட்டா தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களை கொண்டு வரப்பா, இன்னைக்கு நிரம்புனப்பா சபை. ஹல்லேலூயா. திங்கக்கிழமை 30ஆம் தேதி நான் வரேன். ஏற்கனவே 2 நாள் சபை சர்ச்சு நடந்துருச்சு, கூட்டம் நடந்துருச்சு. 30ஆம் தேதி வரேன். ஹல்லேலூயா. திங்கக்கிழமை எல்லாருக்கும் வேலை. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, திருச்சபையுடைய 3 நாள் கூட்டம், எல்லா இடத்துல 2 நாள், இது எக்ஸ்ட்ராடினரி, கண்டிப்பா வேலை இருக்கும், வருத்து கஷ்டம். ஆனா என்னை அழைத்தவர் உண்மையிலவர். இந்த வசனம் நிறைவேறணும், இந்த வசனத்துக்கு ஜனத்தை கொண்டு வரணும்னு ஐயா கூட சொன்னாரு. இன்னைக்கு வேலை, ஜனங்க ரொம்ப வருத்து கஷ்டம், ஏன்னா ஏற்கனவே 2 நாள் நடந்துருச்சுன்னு. ஆனா கர்த்தர் சபையை நிரப்பினார். கையை தட்டுங்க, நிரப்பினார். சபை ஜனங்களுக்காக உண்மையாக போரூர் திருச்சபை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சபை. கையை தட்டி, போரூர் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களை இந்த வருஷம் கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவா. ஆண்டவர் இந்த வருஷம் ஜெப வீரர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, என்னையும் என் வல்லமையை தேடுங்க, வேற எல்லாத்தையும் விட்டுருங்க, திரும்பி கூட பார்க்காதீங்க, என் சமூகத்தை மட்டும் நீங்க தேடுங்க. உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன் கல்யாண வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன் ப்ரமோஷனை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ என் வீட்டை பார், நான் உன் வீட்டை பார்க்கிறேன். கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டு பிரச்சனை யாராலுமே முடியாது, அவ்வளோ சிக்கல். ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டுல வந்து துதி, தவறாம வா, உபாச ஜெபத்துல கலந்துக்கோ, வசனத்தை படி, இந்த வருஷம் உபாசத்தை ஸ்டார்ட் பண்ணு, இந்த வருஷம் பைபிளை படிச்சு முடிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடு. ஹல்லேலூயா. தீர்மானம் தரும் உயர்வு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோட, ஒரு பிரதிஷ்டையோடு கூட இந்த வருஷத்தை நம்ம தொடங்குவோம். தானியேல் தீர்மானித்தான்,
ஆண்டவர் ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. ஹல்லேலூயா. ரூத் தீர்மானம் பண்ணாங்க, நான் விட்டு வந்த என் பழைய வாழ்க்கையை நான் திரும்பி போக மாட்டேன். என் புருஷனே செத்தாலும் பரவாயில்ல. இனிமேல மாமியார் கிட்ட சொல்றாங்க, நான் திரும்பி போவதை பத்தி பேச வேணாம். என்ன தீர்மானம் பாருங்க. நான் விடவா இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. கலப்பை மேல கை வைத்துட்டேன். கிறிஸ்தவ குடும்பம், தேவன் உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், இனி செத்தாலும் கர்த்தரை தான் பின்பற்றோம். கை தட்டுங்க பார்க்கலாம். What a wonderful. ஏங்க, கணவனை இழந்த வாலிப பொண்ணு தீர்மானம் பாத்தீங்களா? இனி பழைய வாழ்க்கைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை. நஷ்டமோ கஷ்டமோ நான் கர்த்தருக்காக போவேன்னு வாழ்க்கை இழந்த அந்த ரூத்துக்கு அந்த தீர்மானம் ஒரு சூப்பரான கணவனை கொடுத்து, சாபமான சந்ததியில வந்த ரூத்தை இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கு அடையாளமா மாத்திட்டார். கை தட்டலாமா? தீர்மானம் தரும் உயர்வு. தானியேல் அடிமையா போனாரு, தீர்மானம் பண்ணாரு, எல்லா இடத்துல போய் சாப்பிட மாட்டேன், எல்லாருக்கூடயும் ரொம்ப மிக்சிங். அந்நிய காரியங்களோட, அந்நிய பெண்களோட, அந்நிய காரியத்தோட ரொம்ப உற வைக்க மாட்டேன். நான் பார்த்து வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் எங்க வேணா வேலைக்கு போவேன், எந்த நாட்டுக்கு வேணா போவேன், எந்த வீட்டுக்கு வேணா போவேன், ஆனா பரிசுத்தத்துல கவனமா இருப்பேன். ஹல்லேலூயா. தானியேலை பத்தி குற்றம் சொல்ல முடியல. வசனம் சொல்லுது, அவன் தன்னை தீட்டுப்படுத்தாம ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம், ராஜாவே அவன் முன்னாடி தலை வணங்கினாரா, தானியேலின் தேவனே தேவன் சொன்னாரா. நான் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நீங்க நாடுனீங்கன்னா, அவர் சமூகத்தை, ஆலயத்தை தவறாம தேடுனீங்கன்னா, அவர் நாமத்தை முக்கியத்துவப்படுத்தீங்கன்னா, வாலிப பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, வாலிபர்கள், இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, சபையில எல்லா வேலையும் நான் செய்வேன். உங்களுக்கு முன்னாடி பாஸ்டரா நிக்கிற, ஊழியக்காரன் நிக்கிற நான் சொல்றேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை பணியை நான் தான் செஞ்சேன். இன்னைக்கு என்ன புல்பிட்ல நிறுத்திருக்கிறேன். தீர்க்க தரிசனமா சொல்றீங்க, நிறைய அடுத்த தலைமுறை இருக்குது. உங்களையும் கர்த்தர் உயரத்திலே, ஆசீர்வாதத்திலே, மேன்மையிலே, ஊழியங்களிலே, கனத்திலே, பெரிய பெரிய கம்பெனியில, பெரிய பெரிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதற்கு எங்க உயர்வுனா, சபைதான் உன் வாழ்வின் உயர்வான இடம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்க இடத்துல கெஞ்சுகிற, கேட்கிற ஒரு காரியம், நான் உன்னை பார்க்கிறேன், இந்த வேலையில உன்னை நான் அழைக்கிறேன். இந்த வருஷம் ஆண்டவரே, நான் ஆதில இருந்த அன்பை விட்டுட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் திரும்ப உன்கிட்ட வரேன் ஆண்டவரே. ஆதில இருந்த ஜபத்தை விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆதில பைபிள் வாசிச்ச மாதிரி இல்லப்பா, அன்னைக்கு வருமானம் இல்ல, நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப கம்பெனி வந்துருச்சு, வருமானம் வந்துருச்சு, பெரிய வீடு ஆயிருச்சு, இன்னைக்கு நிறைய ஆண்டு எங்க போலான்னு தான் தோணுது. இல்லப்பா, உன் வல்லமை கிட்ட திரும்பி நான் வரேன்னு ஒரு அழைப்பு, ஜபத்தை நான் செய்வேன்னு ஒரு அழைப்பு, தேவ சமூகத்துல உட்கார ஒரு அழைப்பு, என் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் நடத்துவேன் ஒரு அழைப்பு. ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேல கையை வைக்க போறேன், நான் உங்க மேல என் கையை வைக்க போறேன். எப்ப தெரியுமா? உன்னை கண்டார், உங்களோட இப்போது பேசுகிறார், உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, யாரா இருந்தாலும் ஆண்டவரே, இனிமேல வேலையை விட, குடும்பத்தை விட, பணத்தை விட, உறவுகளை விட உமக்காக இந்த ஆலயத்துல நான் ஊழியம் செய்து இந்த சபை ஒவ்வொரு ஆராதனையும் நிரம்பணும். என் குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள நிக்க வைப்ப ஆண்டவரே, என் உறவுகளை கர்த்தரிடத்தில் நடத்துவேன். உம்முடைய அழைப்புக்கு ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல, ஹல்லேலூயா, அப்படியே கைகளை உயர்த்தி, வெக்கப்படாதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த அழைப்பு சாதாரண அழைப்புல 38 வருஷம், ஹல்லேலூயா, 18 வருஷம் ஒரு அம்மாவை யாரும் சட்டை பண்ணல, ஆனா தேவன் கண்டார். இப்ப அம்மா, ஆண்டவர் தான் உங்களை பார்த்தார், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்துடைய முதல் ஆராதனை, ஒரு அக்கினி அப்படியே உங்க புற்றி போகுது, ஒரு ஷெக்கினா மகிமை சபை அப்படியே மூடுது, ஒரு தேவ வல்லமை, தேவ தூதர்கள், தேவனுடைய அக்கினி உங்க பக்கத்துல அப்படியே நடந்து வருது. கர்த்தருடைய அக்கினி அப்படியே உங்களை சுற்றி உலா வருது. ஐயா, ஐயா, உன் பக்கத்துல அந்த தேவன் நடந்து போறார். உங்களை உருவாக்கி ரட்சித்தவர், உங்களை தொட்டவர், உங்களை ஆசீர்வதித்தவர், உங்களை மட்டும் உயர்த்தினவர், பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தவர். ஐயோ, உங்களை ஆசீர்வதித்த தேவன், நாதி இல்லாத நம்மை, யாரும் சட்டம் பண்ணாத நம்மை இந்த அளவுக்கு உயர்த்தினாரே. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அம்மா, ஐயா, நான் தான் பிரசங்க பீடத்துல நிக்கிறேன், என் ஊழியரை மறைத்து நிக்கிறேன். இங்க நிக்கிறது நான் இல்லங்க,
நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உன் பக்கத்துல நிற்கிறார். ஒரு ரபா எவ்வளவு கை தட்டி அபிஷேகத்தை நிறைவடையும். ஒரு நிமிஷம் நடந்துங்க. புது வருஷம் வல்லமை, புது வருஷம் வல்லமை. நல்ல கை தட்டி, கை வலிச்சா பரவாயில்ல, நல்ல கை தட்டி. கொஞ்சம் அந்நிய பாஷை, கொஞ்சம் அந்நிய பாஷை, கொஞ்சம் அந்நிய பாஷை. ரீபாலாபா ஷாகாபாலா காபாலாபா. புதுப்பித்துக்கொள்ளும். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. பின்னால 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 ஐயா கையை தட்டி கொஞ்சம் அபிஷேகம். ரொம்ப நாளாச்சு நீங்க துதிச்சு, ரொம்ப நாளாச்சு நீங்க கை தட்டி, ரொம்ப நாளாச்சு நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி, ரொம்ப நாளாச்சு கர்த்தரை தேடி நல்ல கை தட்டி நல்ல துதிச்சு சத்தோக்கா. ஒரு அக்கினி விழுதுபார், ஒரு அக்கினி விழுதுபார், ஒரு அக்கினி விழுதுபார். உன் தலை மேல, உன் வாழ்க்கை மேல சத்தோக்கா பாக்கா பாக்கா. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய அக்கினி. யாரும் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, குணமாக்குற வல்லமை. வரங்களினால் உன்னை சூட்டுகிறார். அநேகருக்கு கர்த்தர் தம்முடைய வரத்தை கொடுக்கிறார். சுகமளிக்கிற வரும், தீர்க்க தரிசனம் வரும், எழுப்புதல் வரும், வல்லமை வரும். ஹalleluya. இப்போ நான் விளையாட்டா சொல்ல, லிட்டரலா சொல்றேன். கர்த்தர் நிறைய பேரை ஜெபிக்கும்படி அழைக்கிறார். நிறைய பேரை சபையில எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொள்ள அழைக்கிறார். பாட சபையில துதி ஆராதனை பாட்டு பாட கொயர அழைக்கிறார். கிராம ஊழியம் செய்ய அழைக்கிறார். ஐயா எந்த வேலையை விட்டாலும் உங்களை செய்ய அழைக்கிறார். அது எப்போ உங்களுக்கு என்ன அழைப்பு வரும்னு கர்த்தர் சொல்லுவார். ஆனா எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, இனிமேல இந்த வருஷம் நான் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுவேன். அவர் சமூகத்துல மிஸ் ஆகாம, இந்த வருஷம் ஜபங்கள் மிஸ் பண்ணாம, துதி மிஸ் பண்ணாம, எழுப்புதல மிஸ் பண்ணாம, கர்த்தருக்காக நான் செய்வேன். அப்படி சொல்றவங்க மட்டும், ஐயோ என்னால நிக்க முடியலையே, என்னால இங்க நிக்க முடியல, அவ்வளவு பெரிய தேவ மகிமை சபைக்குள்ள வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் போரூர் திருச்சபை எழும்ப போகுது. போரூர் திருச்சபையில ஒரு எழுப்புதல், வாலிபர் மத்தியில ஒரு எழுப்புதல், சிறு பிள்ளைகள் மத்தியில இழந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் புதுப்பித்து இந்த வருஷம் இரட்டிப்பான வல்லமை. வாயா வாயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கையை கர்த்தருக்கு காட்டிடுங்க. ஏன்னா அவர் கை உன் கை மேல படுப்போது. ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் எதையோ நாடுனப்பா, இந்த வருஷம் கர்த்தரையும் உன் வல்லமையும் தவிர வேற எதையும் நான் முன்னாடி வைக்க மாட்டேன். இதோ என்னை தருகிறேன் சொல்லவங்க மட்டும். ஐயோ உன் கை மேல அவர் கை படுதே, உன் கை விரலோடு அவர் விரல் படுதே. உன் வலது கையை அவர் பிடித்து, உன் வலது கையை கர்த்தர் இப்பொழுது பிடித்து உன்னை எனக்கு சொந்தமாக்கினேன். இந்த வருஷம் நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். இந்த வருஷம் நீ என் வாயா இருப்பாய். இந்த வருஷம் உன் கால்கள் எனக்காக நடந்து தெரியும். இந்த வருஷம் போரூர் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த வருஷம் உன் வீடு கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த வருஷம் உன்னை ஜாதிகளுக்கு பயன்படுத்துவேன். ஐயோ வாயா வாயா. நெருப்பு விழுதுபார், நெருப்பு விழுதுபார், நெருப்பு விழுதுபார். பெற்றுகொள் பெற்றுகொள் பெற்றுகொள். சீயோனின் வல்லமை, ஷெகினா வல்லமை, மகிமையின் வல்லமை. உன் நாவை தொடுகிறார், உன் நாக்கை தொடுறாரு, உன் கண்ணை தொடுறாரு, உன் உதடுகளை தொடுறாரு, உன் சரீரத்தை தொடுறாரு, உன் வாழ்க்கையை தொடுறாரு. ஓ சீயோனே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தகப்பனே, எத்தனை பேர் கடவுளுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி, தகப்பனே என்ன தருகிறப்பா, உம்முடைய வேலைக்காக என்ன தருகிறப்பா. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எதிர்பார்த்தாருமா, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நீ தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு எதிர்பார்த்தாருமா. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 4 வருஷம் போயிருச்சே, 5 வருஷம் போயிருச்சே. உன் மூலியமா ஒரு பெரிய எழுப்புதலை வச்சாரு. நான் மறந்துட்டேன்ப்பா, விட்டுட்டேன்ப்பா. உண்மை விட வேற எதையோ பெருசா நினைச்சிட்டேன், என்ன வஞ்சிச்சிட்டான் சாத்தான். இன்னைக்கு நான் மனம் திரும்பி சாத்தானின் தலையை நசுக்கி நான் உன் வேலையை இந்த வருஷம் செய்ய போறேன்னு சொல்றேன். உன் மேல ஒரு ஊழி அக்கினி விழுது, ஒரு ஊழி அக்கினி விழுது. ஓ முன்னிலைமை விட பின்னிலைமை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் வாலிப பிள்ளைக மேல ஒரு அபிஷேகம், வாலிப பிள்ளைக மேல ஒரு அபிஷேகம், வாலிப பிள்ளைக மேல, சகோதர சகோதரி மேல. சட்டகபா தொட்டடடடபா. பெற்றுக்கொள்ள வல்லமையை, பெற்றுக்கொள்ள
வல்லத வல்லமை. நீ ஊழியம் செய்ய போற, உன் குடும்பத்தை நடத்த போற. உன் மேல ஒரு அக்கினி, உன் தலை மேல ஒரு அக்கினி, உன் கையில ஒரு அக்கினி, உன் வாய் ஒரு தீர்க்கதரிசி. உன்னை கர்த்தர் பயன்படுத்தும். சகோதரியே, அம்மா, தங்கச்சி, தம்பி, ஐயா, உன்னதான் 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 உன்னதான். கேளுங்க கேளுங்க கேளுங்க. வந்துட்டார் வந்துட்டார், விடாதீங்க. அவர் இறங்கிட்டார், விடாதீங்க. 2 செகண்ட் விடாதீங்க. ஓயோ, இறங்கி வந்துட்டாரு. நீங்க நினைச்சா கூட நிறுத்த முடியாது. அபிஷேகம் இறங்கிடுச்சு, எழுப்புதல் இறங்கிடுச்சு. புது வருஷம், புது அபிஷேகம் பெற்றுக்கொள். புது வல்லமை, புது ஊழியம், புது கிருபை. பின்னால பின்னால receive it in the Holy Ghost. Receive it in the Holy Ghost. The anointing of the fire. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவாவியானவர் நம்மோடு கூட பாரப்படுத்தின, கனப்படுத்தின காரியங்களை நாம் முக்கியப்படுத்த ஒரு தீர்மானம் எடுப்போம். தீர்மானம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடும். இன்றைக்கு இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி நீ 51 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றையோட சேர்த்து 52 ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் கர்த்தருடைய சபையில இருப்பேன். வாரத்தின் முதல் நாளை முக்கியப்படுத்துவேன். மாதத்தின் முதல் நாளை முக்கியப்படுத்துவேன். மாதத்தின் கடைசி நாளை நான் முக்கியப்படுத்துவேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லைங்கிற செய்தி. ஒரு மாதத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்தை முடிக்க பண்றாரு. அந்த நன்றியோடு தேவ சமூகத்துல வருவேன். சரியான நேரத்துல வருவேன். சபைக்கு வரும்போது என்ன பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க சபைக்கு போறாங்க. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார், உண்மைதான். ஆனா உலகம் வெளியே பார்க்க. ஞாயிற்றுக்கிழமைகளில கருப்பு சட்டை போட்டுட்டு நான் வர்றத தவிர்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ண. உலகத்து மக்கள் சட்டசபையில ஒரு கலர் ட்ரெஸ் கூட போடுறது. ஒரு சாதாரண இடம் இது, பரிசுத்த ஸ்தலம், ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற இடம். தகுதியான உடை அணிந்து நான் வருவேன் ஆண்டவரே. குறிப்பா கர்த்தருடைய பந்தி எடுக்கிற அன்னைக்கு நான் பரலோக ட்ரெஸ்ல நான் வருவேன். எத்தனையோ பேர் வேதத்தை படித்து முடிக்கிறாங்க, என்னால முடியல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. பைபிள் எழுதியிருக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையில இருக்கிற வேதத்தை ஒரு முறையாவது வாசித்து முடிப்பேன் ஒரு வருஷத்துக்குள்ள. சபையை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேயர் 10:25 சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வர்றவங்க மாலையில வர்றதில்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். வாரத்துல ஒரு நாள் அது தேவனுக்கென்றே செலுத்துவேன். காலையிலும் மாலையிலும் தேவ சமூகத்துல வர தீர்மானிக்க ஆண்டவரே, என் நேரத்தை மிச்சப்படுத்தி வாழ ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம். எப்பயும் நம்முடைய கஷ்டத்தையே பார்க்காதபடி வாரத்துல ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்குள்ள போய் அந்த குடும்ப சபத்துல பங்கு கொண்டு என் பிரச்சனைகளை மறந்து, ஆண்டவரே இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், என்ன கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இவர்களை ஆசீர்வதித்து வர்றப்பா என்று பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது, பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும், சிறையிருப்பா இருந்தால் அதை மாற்றி போடுகிறவர் கர்த்தர் என்று யோபுடைய வாழ்க்கையில வாசிக்க. அந்த தேவன் மாறுகிறவர் அல்ல, இன்னைக்கும் அதை செய்கிறார்.
வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி செபிப்பேன். உபவாச ஜெபத்துல பங்கு கொள்ளுவேன். என் சரீரத்தை ஒடுக்க ஆள்வதற்கு அது ஒன்றுதான் காரணம். என் சரீரம் என்ன மேற்கொள்ளாதபடி நான் சரீர இச்சைகளை மேற்கொள்ள வாரத்துல ஒரு நாள் உபவாசிச்சு அது தேவ சமூகத்துல வந்து காத்திருந்து செபிப்பேன். நான் ஒரு சில காரியங்களை தான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னென்ன காரியத்துல நீங்க பின்தங்கி இருந்தீங்களோ, அசதியா இருந்தீங்களோ, அந்தந்த காரியத்துல இந்த புது வருஷத்திலிருந்து ஒரு புதிய தீர்மானத்தோடு ஆண்டவரே நான் அந்த வருஷத்தை தொடங்க கிருபை செய்யும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும். தீர்மானம் எடுத்தாதான் அதை நிறைவேற்ற உதவி செய்வார். தீர்மானமே எடுக்காம வாழ்ந்துட்டு ஐயோ இப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று கடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. தீர்மானம் எடுத்துக்கோங்க. கையை உயர்த்தி சொல்லுவோம். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் ஐம்புலங்களையும் உமக்குள் அடக்க அன்புவே யாழ் நிரப்போ. மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்போ. உம்மை போல் யாருக்கு எந்த சுனாதா இந்த பாதல உம்மை போல் யாரும். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாத ஆண்டவரை போல இந்த உலகத்துல யாரும். அவருடைய சன்னிதானத்தில் எடுத்திருக்கிற தீர்மானங்களை இந்த வருடமெல்லாம் நிறைவேற்ற ஆவியின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாரே. தேவ ஆவியினால காரியங்களை கைகூடி வர பண்ணும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஆமென் ஆமென். இனிமே சமையல் செய்யும்போது தானியல் நினைச்சு கொஞ்சம் செய்யணும். எல்லா சபைகளையும் யார் இருக்கிறாங்க? தானியல் இருக்கிறாங்க. அவங்க இந்த பிரிஞ்சு பிரியாணி எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு செய்யணும். கர்த்தருக்கு தோத்திரம். நீங்க இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஜெபம் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனையில கர்த்தர் எங்களை சந்தித்தபடியினால, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பினபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தீர்மானத்தின்படி நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய பலனை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற 51 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய தவற விடாமல் பயன்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கலும் வரத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்வதாக. கடந்த ஆண்டு இழந்து போன கிடைக்காத அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்வதாக. வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. சரீரத்தில் ஆரோக்கியத்தை, சுகத்தை வர பண்ணுவீராக. வேலைகள், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். பலவீனங்கள் நீங்கட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் செய்தி கொடுத்த தேவதாசனோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுக்கலாம்.